இந்தியாவில் ஹாலிவுட் படங்களை பார்க்கும் அனுபவம் ஒரு விதமான மெட்டா எக்ஸ்பீரியன்ஸாக மாறிவிட்டது. திரையில் கதை எப்படி நகர்கிறது என்பதை மட்டுமல்லாமல், சான்றிதழ் அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட மறைமுக முடிவுகளை புரிந்து கொள்ளும் முயற்சியும் பார்வையாளர்களுக்கு ஏற்படுகிறது. புதிய ஸ்பைடர்மேன் படம் இந்திய திரையரங்குகளில் வெளியாகும் போது, அவர் நிஞ்சா போராளிகளை எதிர்கொள்வதை, உயரமான கட்டிடங்களில் பாய்வதை, ஹல்க் போன்ற வலிமையான எதிரிகளிடமிருந்து அடிகளை பெறுவதையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் மேரி ஜேனுடன் 8 வினாடிகளுக்கு மேல் முத்தமிடுவதை மட்டும் பார்க்க முடியாது. ஏனெனில் சிபிஎஃப்சி அந்த காட்சியை அதீத காம உணர்வை தோண்டும் செயல் என கருதி வெட்டி எடுத்துள்ளது. இது முதல் முறையல்ல. 2025 ஜூலையில் வெளியான சூப்பர்மேன் படத்தில் லோயிஸ் லேனுடன் 33 வினாடிகள் நீடித்த 2 முத்த காட்சிகள் சான்றிதழ் அலுவலகத்தால் வெட்டி எடுக்கப்பட்டன. சூப்பர் ஹீரோக்களின் முக்கிய பணி குற்றங்களை எதிர்கொள்வதே. காதல் காட்சிகளில் நீண்ட நேரம் செலவிடக்கூடாது என்பதே சிபிஎஃப்சியின் நிலைப்பாடு போல் தெரிகிறது. ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்கள் உலகம் முழுவதும் வில்லன்களை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது சான்றிதழ் அலுவலகத்தின் கத்திரிக்கோள். பார்வையாளர்களுக்கு கதை அன்ஃபோல்டிங் ஆகும் அனுபவம் மட்டுமல்ல, சென்சார்ஷிப்பின் இன்விசிபிள் டிசிஷனை டீகோட் செய்வதும் ஒரு தனி அனுபவமாக மாறியுள்ளது.